ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சீட்டிக்கு மை சேனல். ஸோ டுடே நம்ம இந்த வீடியோ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஷாப்பிங் போனோம். சண்டேனால் ஷாப்பிங் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம். ஸோ போகிற வழியில் பாருங்களேன் எவ்வளோ தண்ணின்னு. ஸோ செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பட்டிலாம் வந்துட்டு ரோட்டோரமாக வந்துட்டு வச்சுருந்தாங்க. நம்ம இன்னொரு நாளைக்கு வந்துட்டு வாங்கி வீடியோ எடுத்து காமிக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நல்ல மழை பெஞ்சனால நிறைய தண்ணி இருக்குது. இங்கே பாருங்கள் வழி நல்லா புல்லுலாம் விளைஞ்சிருக்கனால மாடுலாம் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி. பாருங்களேன், இந்த மரத்தோட ஹாஃப் வந்திருக்கும். பாருங்கள் போகிற இடம் ஃபுல்லாக தண்ணி. இங்கே பாருங்கள், இங்கிட்டலாம் செம்ம தண்ணி. பாருங்கள் போயிட்டே இருக்கோம். பாருங்கள் அங்கே கல் செய்கிற இடம்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ நாங்கள் போகிற வழியில் இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா பசுமையாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் அது கொஞ்சம் அப்படியே காஞ்சிடும். ஏன்னா நான் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, அதனால். இப்போ வந்துட்டு இங்கே ஒரு டோல்கேட் இருக்குது. ஸோ அதை தாண்டி நம்ம போய்க்கலாம். பாருங்க, இதான் வந்துட்டு ஈசிஆர் ரோடு. ஸோ நாங்கள் ஈசிஆர் ரோட்கிட்ட வந்துட்டோம். இங்கே சைடில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண கேஎஃப்சி வந்துட்டு இருக்குது. சைடில் இருந்துச்சுல ரெட் கலரில் வருது, அதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் என் தம்பி என் தங்கச்சி எல்லாருமே இங்கே நிற்கிறாங்க. பாருங்கள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்துட்டு தோடு, இயர்ரிங்ஸு, பேங்கிள்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எதை எடுத்தாலும் 25 ரூபா அப்படின்னு நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு கடைக்குள்ளே வந்தோம். பட் ஆனால் எல்லாம் எடுத்தால் 25 ரூபா இல்லை, 50 ரூபா 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் அழகாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான இயர்ரிங்ஸ்லாம் வந்துட்டு இங்கே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் பேங்கிள்ஸ் நாங்கள் வந்துட்டு வாங்கினோம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. ஸோ பாருங்கள் பிளாஸ்டிக்கில் திங்ஸ் கூட இருந்துச்சு. உள்ள இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இங்கே இயர்ரிங்ஸும் அண்ட் பேங்கிள்ஸும் தான் இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள் காய்ஸ், கல் வளைவி அதுவும் ஃபஸ்ட் எடுத்தோடனே, அப்புறம் மெட்டல் வளைவி, அப்புறம் சாதா வளைவி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பாருங்கள் அழகாக இருக்குது. நானும் வந்துட்டு ஒரு நிறைய தோடு வாங்கினேன். ஸோ நிறைய இயரிங்ஸ் வாங்கினேன். ஒரு 5ஓ 6ஓ வந்துட்டு நான் வாங்கினேன். இங்கிட்ட பார்த்திங்கன்னா கலர் புக்ஸு தம்பியும் தங்கச்சியும் வந்துட்டு வாங்கினாங்க. சின்சான் கலர் புக் வாங்கினாங்க. கீழே பாருங்கள் மங்கில் செஞ்ச கிளாஸஸ், கப்ஸு எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 40 ருபீஸ் இருக்கும். பாருங்கள் அவங்களே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் விசில்லாம் இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு. ஸோ பழைய வந்துட்டு உள்ளக்க போவோம். எனக்கு இந்த இது கண்ணுக்குள்ளேயே நிற்கிது, அழகழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நான் வந்து பேங்கிள்ஸ் வந்து எடுத்தேன். பாருங்கள் பாக்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் நிறைய நெயில் பாலிஷஸ் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இங்கே பாருங்கள் நிறைய மேக்கப் திங்ஸ் கூட இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஐலைனர்லாம் இருக்குது, ஐப்ரோ ஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ். மேலே பாருங்கள் கிளிப்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு செயின்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. கீழே பாருங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவர்லாம் வந்துட்டு இருக்குது. இது ஐப்ரோ பென்சிலு, குட்டி லிப்ஸ்டிக்லாம் இருந்துச்சு. ஜஸ்ட்டு நம்மளோட ஃபிங்கரோட ஹாஃப் தான். அதை நான் வாங்கினேன், இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ், ஹேர் பின்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. இங்கிட்ட சைடில் பார்த்திங்கன்னா மாலை. ஸோ இது வந்துட்டு பிளாஸ்டிக்காக செஞ்ச மாலைகள் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே அந்த அழகாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இங்கிட்ட சைடில் பாருங்கள் பாசிலாம் இருக்குது, சின்ன பொண்ணுங்களுக்கு போடுற மாதிரி. அண்ட் பாத்திரம்ஸ்லாம் வந்துட்டு இங்கே நிறையா இருந்துச்சு. இங்கே பாருங்கள் அழகாக இருக்குதுல்ல. இங்கே பாருங்கள் அழகான பேண்ட்ஸு நிறையா இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இது நல்லா இருக்குது பாத்திரம். இங்கே பாருங்கள் எல்லாமே கம்மி ரேட்டு தான், 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இங்கே பாருங்கள் கோல்டன் பிளேட், தங்கத்திலே செஞ்ச தட்டுடா இது, அந்த மாதிரி பார்க்க அழகாக இருக்குது.
இப்போ கைஸ் பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த சைடு நல்லா நிறையா இருந்துச்சு பாக்ஸஸ்லாம். இது நல்ல ஒரு கடை, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்குள்ளே வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான பேண்ட்ஸு அண்டு அதுவும் இல்லாமல் 50 ருபீஸ்க்குள்ளே 25 ருபீஸ்க்கு ஒரு டார்ச்லாம் இருந்துச்சு. நாங்கள் அது ஒன்று வாங்கினோம். இங்கே பாருங்கள் கிளிப்ஸு அண்ட் சாமி போட்டால் நம்ம வீட்டில் கொழுவுறதுக்கு மாதிரி அந்த மாதிரியும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் கீ செயின்ஸ் நிறையா இருந்துச்சு. நான் தங்கச்சி தம்பி எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச கீ செயின்ஸ் வந்து எடுத்துட்டோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்னர், ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் இருந்துச்சு. பென்னு, ரெட் பென்னு, ப்ளூ பென்னு, பிளாக்கு, ஒயிட்னரு அண்டு டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவான பென்னு இருந்துச்சு. ஸோ அதில் என் தம்பி வந்துட்டு ஒரு நைஃபு, பட் ஆனால் அது வந்துட்டு பென்னா அது வாங்கினா. இங்கே பாருங்கள் கம்ஸு, இங்கே பாருங்கள் இதெல்லாம் குட்டி குட்டி சிலைலாம் வச்சுருக்காங்க. அண்டு இங்கே பாருங்கள் குட்டி ஸ்லேட்டு எல்லாமே இருக்குது. அங்கே பாருங்கள் நிறைய பென்ஸ் இருக்குது பாருங்கள். இது பார்க்கவே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் குட்டி அழகான பவுச் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் டாய்ஸு, ஸ்பின்னர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு எல்லாமே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியான இந்த இதெல்லாம் இருக்குது, சொக்கு ஜாமாக்குள்ளது இருக்குது, வீட்டுக்கு தேவையானதும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பவுச் நல்லாயிருக்கு, நல்லா ட்ரான்ஸ்ஃபராக வந்துட்டு இருக்குது, நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு வெரைட்டியான பவுச்சஸ்லாம் அங்கே இருக்குது. அண்டு போகலாம் அப்படியே. இங்கே பாருங்கள் நல்லா வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதோட இங்கே வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபோக் வந்துட்டு உடஞ்சிருச்சு. அந்த ஸ்பூன் தனியாக அந்த ஃபோக் தனியாக பிரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால ஃபோக் வாங்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வாங்கினாங்க. இங்கே பாருங்கள் பாப்பிட்டு, இங்கே பாருங்கள் குட்டி விளையாட்டு ஜாமான்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் அழகாக இருக்குல்ல. என் தங்கச்சி தான் எடுத்து விளாண்டுட்ருக்கு. என் தம்பி பலூன் வச்சுருக்கான். இங்கே பாருங்கள் ஸ்டிக்கர்ஸு பெருசு பெருசாக இருந்துச்சு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே. அண்ட் பிளாஸ்டிக்கில் செஞ்ச ஆப்பைகள் அப்புறம் எல்லாம் இருந்துச்சு. இது வந்துட்டு முட்டை வைக்கிற கூடை, இந்த ஒன்று இருக்கும்ல முட்டைலாம் வச்சுட்டு அப்படியே மூடி வைப்பாங்கள்ல அது. இங்கே பாருங்கள் வடிகட்டி எல்லாமே இருந்துச்சுங்க. பாருங்கள் ஜூஸ் வடிக்கிற வடிகட்டி எல்லாமே இருந்துச்சு. ஆல் ஒன் ஹியர் அண்ட் அண்டர் 100 ருபீஸ். ஸோ ரொம்பவே வந்துட்டு இந்த இது நம்ம எல்லாருக்குமே செட் ஆகும் இந்த இடம். இங்கே வந்து பாருங்கள் பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆயில் ஊற்றி வைக்கிற பாட்டில்ஸு அப்புறம் எல்லாமே, அப்புறம் வந்து தைலம் ஊற்றி வைக்கிற பாட்டில் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து துணி துவைக்கிற ப்ரஷ் இருக்கும்ல அதுதான். இங்கே பாருங்கள் ஸ்லைம்ஸ்லாம் வந்து இந்த கீழே வந்து வச்சுருந்தாங்க. அங்கே மேலே பார்த்திங்கன்னா பாக்ஸஸ்லாம் வந்துச்சு. அங்கே பாருங்கள், இது பாருங்கள் அது ஊதினோன்னே பெருசாக வர்ற அந்த ஊதிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா கொசுக்கு வைப்பாங்கள்ல ஆல் அவுட் அது. இங்கே பாருங்கள் பவுடர் டப்பா அழகாக இருக்குது பார்க்கவே. இது பார்த்திங்கன்னா இந்த பைப்பில் மாட்டிட்டு ஓப்பன் பண்ணோன்னா ரெயின் மாதிரி வரும்ல, ஷவர் மாதிரி வர்றதுக்காக அது வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம வந்துட்டு பைப்லேயோ இல்லை ஓஸ்லேயோ வந்து மாட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்களா சிஸ்ஸர்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு. இது பாருங்கள் பிளேட்டு, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு வச்சு கொடுக்குற மாதிரி அழகான ஒரு பிளேட்ஸு. இங்கே பாருங்கள் அழகழகான பேக்ஸு. ஸோ எல்லாமே இங்கே இருக்குது, ஆல் அவைலபிள். அண்ட் இங்கே பாருங்கள் அழகான நெக்லஸ் செட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருந்தாங்க எங்கள் அம்மா. இப்போ இதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் வாங்கினோம். பிளாஸ்டிக்கில் வாங்கல, அந்த ஈயப்பத்திரம் தான் வாங்கினோம். இங்கே பாருங்கள் அழகான முயல் குட்டி வச்ச அந்த நம்ம வந்து மாட்டுவோம்ல கிளிப்பு அது. இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு இங்கேருந்து நான் பேண்ட்ஸ் சம்ஸ் வந்துட்டு எடுத்தேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. இங்கே பாருங்கள் சவரி முடி. ஸோ அதை மாட்டினோம்னா பொஃப்னு இருக்க மாதிரி சவரி முடி நல்லா இருந்துச்சு பார்க்க. பட் ஆனால் வாங்க மாட்டேனாங்க. அது நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படி விட்டுறாச்சு. அண்டு
இங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் எடுத்த சாமான்லாம். பாருங்கள், கொட்டாங்குச்சி வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அதெலாம் வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கீச்செயின்ஸு. இங்கே வந்து டாம் அண்ட் ஜெர்ரி கீச்செயின் வந்துட்டு என் தம்பி எடுத்தான். பாப்பா வந்துட்டு ஒன்று எடுத்தா. என்ன எடுத்தான்னு தெரில. நான் வந்துட்டு ஜெயின் போட்ட சிம்பிள் வந்துட்டு நான் வாங்கினேன். நாங்கள் 3 பேரும் வாங்கினோம். பாருங்கள், அழகாக இருக்குல்ல. எல்லாம் நிறையா இருந்துச்சு, வெரைட்டியாக இருந்துச்சு. நாங்கள் பார்க்காத கீச்செயின்ஸ்லாம் இங்கே தான் பார்த்தோம். இப்போ பார்த்துக்கோங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு கீச்செயின்ஸ் இருக்கும்னு. அது என் தம்பி பார்த்திங்கன்னா அந்த சீல்டு இருக்கும்ல, அவெஞ்சர்ஸோட சீல்டு, கேப்டன் அமெரிக்காவோட சீல்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அது வாங்கலான்னு நினச்சேன். அந்த சரி வேணாம், ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்குது சொல்லிவிட்டு டாம் அண்ட் ஜெர்ரி கீச்செயின் வந்துட்டு வாங்கினா. பாருங்கள் காய்ஸ், பாருங்கள் மேலெலாம் பாருங்கள், லைட் எரியிற கீச்செயின்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பொம்மை அழகாக இருக்குல்ல, கெட்டியை பெருசாக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய லெட்டர்ஸ் உள்ள இது கூட இருந்துச்சு. அண்ட் நேம் எழுதி ஒரு அதுக்குள்ளே வைப்போம்ல, வச்சுக்கலாம் உள்ளாக்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கலராக இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நேம் எழுதி வைக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம முஸ்லீம்ஸ்க்கெலாம் வந்துட்டு அந்த வீட்டில் போடுறதுக்கும் அதுவும் இருந்துச்சு. அண்ட் வீட்டில் கதவு கிட்ட தொங்க சாமி ஃபோட்டோவும் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு மேலே உள்ளதெல்லாம் வந்துட்டு மெட்டல் விளவி. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது கல் விளவி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெட்டல் விளவி. ஸோ ஸ்லைட்ஸு பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லைட் தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒன் டைம் பார்த்துருங்க. சின்ன கடை தான், பட் எல்லாமே வந்துட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் மாவு சலிக்கிற இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதுதான் கடை. இப்படி ரைட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே வளைஞ்சி இப்படி வளையிறது, அதுதான் கடை. பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது. வாட்ச் கூட இருந்துச்சு. அப்புறம் என் தம்பி பார்த்திங்கன்னா கண்ணாடி கேட்டான்னு சொல்லிட்டு கண்ணாடி வாங்க வந்துட்டு போனோம். ஸோ கூலிங் கிளாஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே பாருங்கள், நிறைய வெரைட்டிஸான கூலிங் கிளாஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதோட உனக்கு நடாவேன்னு சொல்லிட்டு வாங்கினோம். அவனுக்கு பிடிச்சத வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல ஸ்டோர் தான். நல்லா வந்துட்டு வாரண்டிஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி வந்து வச்சுருக்காங்கன்னு. பார்த்திங்கன்னா அழகாக இருக்குல்ல, கலராக இருந்துச்சு. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு 2 வெரைட்டிஸான இதுவும் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்துட்டு அந்த கண் சரியில்லாமல் இருப்பாங்கள்ல, தூர பார்வை கிட்ட பார்வைலாம் தெரியாமல் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் சும்மா கூலிங் கிளாஸும் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. அதுக்கப்புறம் பசிச்சு சாப்பிட போயிட்டோம். அண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு எடுக்க மறந்துட்டேன், சாரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்வீட் டெக்கி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அவனுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ guys, thanks for watching. Bye.